உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 49:25, உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுவேன். உங்களுக்காக தேவன் பேசுவேன் அப்படின்றாங்க. நல்லது தானே? உங்களுக்காக எந்த இடத்துல தேவன் பேசணுமோ அவர் பேசுவார். அவர் உங்களுக்காக வாதாடுவார். சரிங்களாங்க? உங்களுக்காக நீங்க பேசணுமா இல்லைனா தேவன் பேசணுமா? தேவன் பேசினா தானே நல்லது. நமக்காக தேவன் தான் பேசணும். தொடர்ந்து என்னை குற்றம் சாட்டி கொண்டே நிற்கிறாங்க, குற்றங்களை அடுக்கி வச்சுட்டே இருக்கிறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அவங்க கிட்ட தேவன் உங்களுக்காக வழக்காடுவார், வாதாடுவார். நல்ல ஒரு வழக்கறிஞராக அவர் செயல்படுவார். நல்ல ஒரு அட்வொகேட் ஏசு இருக்கார்ல, நல்ல ஒரு அட்வொகேட். அவர் பேசுவாருங்க. உங்களுக்காக யார்கிட்ட பேசணுமோ அவர் பேசுவார். உங்க பிள்ளைங்களை ரட்சிப்பார், காப்பாற்றுவார். உங்களையும் உங்க பிள்ளைங்களையும் காப்பாற்றுவார். உங்களை தப்பா பேசுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அவர் பதில் செய்வார். நீங்க அமைதியா இருந்தா போதும், தேவன் வழக்காடுவார். உங்களுக்காக தேவனே பேசுறேன்றாரு. அப்புறம் நாம அமைதியா தான் இருக்கணும். கோபத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு அமைதியா இருந்துக்கோங்க. சரிங்களா? அவர் பேசுறதுனால உங்களுக்கு எதிராக நின்று குற்றத்தை அடுக்கி கொண்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வாய் அடைக்கப்படும். என்ன சபிக்கிறாங்களே, நான் நல்லா இருக்க மாட்டேன்லாம் சொல்றாங்களே, அந்த சாபம் வந்துடுமோ பயமா இருக்கா? அப்படிலாம் எந்த சாபமும் உங்க குடும்பத்துக்கு வராது. நீதிமானுடைய தலையின் மேல் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்குது. உங்களுடைய தலையின் மேல், உங்க பிள்ளைங்க தலையின் மேல் என்ன இருக்குன்னா ஆசீர்வாதங்கள் தங்கி இருக்குது, நிரந்தரமா தங்கி இருக்குது. அதனால சாபம் பலிக்காது. யார் விட்டாலும், அது எப்பேற்பட்ட ஆள் விட்டாலும் அந்த சாபம் உங்க வீட்டுக்கு வந்து தங்காது. நம்ம யாக்கோபு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மாமனார் இருந்தார். அவர் ரொம்ப பொல்லாதவராக இருந்தார். தேவன் வந்து ஒரு நாள் அவங்க மாமனார்கிட்ட பேச வேண்டியதா இருந்துச்சு. அவரு சாதாரணமாக சாஃப்டா பேசல, தேவன் எச்சரிக்கை விட்டார் அவங்க மாமனாருக்கு. என்னங்க எச்சரிக்கை விட்டார் அப்படின்னு கேட்குறீங்களா? பார்க்கலாம். ஆதியாகமம் 31:29. நம்ம யாக்கோபை பார்க்கறதுக்காக அவங்க மாமனார் வராருங்க. இவன் வந்து அவங்க மாமனார்கிட்ட சொல்லாமலேயே தப்பிச்சு ஓடி போகிறான் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு. வேண்டாம், இவர்கிட்ட இருந்து இவர் கொடுமையை நம்ம அனுபவிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அக்காவையும் தங்கச்சியும் ஒரே வீட்டில் அவன் கட்டியிருந்தான், கல்யாணம் பண்ணியிருந்தான். அவங்க மனைவிகளை கூப்பிட்டுட்டு அவன் போயிட்டு இருக்கான் மாமனார்கிட்ட சொல்லாமல். இப்போ மாமனார் வந்து யாக்கோபை சந்திக்கிறார். எப்படி எடுத்த உடனே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து எப்படி பேசுறாரு பாருங்களேன். உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. என்னுடைய பவர் என்னன்னு தெரியுமா, நான் யாரு தெரியுமா அப்படின்னு தான் ஆரம்பிச்சார் மாமனார். எனக்கு பொல்லாப்பு செய்ய உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். நான் உனக்கு தீமை செய்யணும்னு தான் நினைச்சேன். என்னை கேட்காம கொள்ளாம என்னுடைய பொண்ணுங்களை நீ வந்து உங்க அம்மா அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு போற. நான் வந்து உனக்கு கெடுதல் செய்யணும் தான் நினைச்சேன். ஆனா உங்க தேவன் இருக்காருல்ல, அவர் நேற்று நைட் என்னை பார்த்து சொல்லிட்டாரு, இத மாதிரிலாம் செய்யாத, எச்சரிக்கையா இருன்னு சொல்லிட்டாரு. பாருங்களேன் தேவன் எப்படி பேசுறாரு பாருங்களேன். ஒன்றும் நீ வந்து தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. எச்சரிக்கை கொடுத்தார் அவங்க மாமனாருக்கு. உங்களுக்காக யாரை வேணா அவர் எச்சரிப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக வழக்காடுவார், வாதாடுவார். நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க. இவங்க இவ்வளவு குற்றத்தை அடுக்குறாங்கங்க, அந்த குற்றத்துல நான் ஒன்றும் கூட செய்யல. எத்தனை பேர் சொல்றீங்க? அதெல்லாமே அவங்க பேசுற வாயை அடைச்சிடுவார். நியாயம் உங்களுக்கு வெளிப்படும். அவர் நியாயத்தை வெளில கொண்டு வந்துடுவார். எச்சரிக்கை விடுவார் உங்களுக்கு எதிராக நிற்கிறவங்களுக்கு. சரிங்களா? பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. நீங்க பேச வேண்டியதே இல்லையே, எல்லாமே அவர் பேசிடுவாரு. அப்புறம் என்ன? நிம்மதியா இருங்க, எல்லாம் அவர் வந்து சரி பண்ணிடுவார்.
உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைங்களையும் அவர் பத்திரமா பார்த்துப்பாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்களுக்காக நீங்க பேச போறீங்க. உங்க பிள்ளைங்களுக்காக வழக்காட வந்திருக்கீங்க, வாதாட வந்திருக்கீங்க. ஒரு நல்ல அட்வொகேட்டாக, ஒரு வழக்கறிஞராக வந்து நிற்கிறீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க பத்திரமா பாதுகாப்பீங்க, அவங்க குடும்பத்தை பத்திரமா பாதுகாப்பீங்க. நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்க நரகத்துல தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்றது? நாங்க பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடிச்சு உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. சாமி, உமக்கு நன்றி அப்பா. எந்த ஒரு இமை பொழுது நீங்க வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்டு இருக்கோம். பரிசுத்தமா வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்டு இருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதுல உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்துல உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்க இழந்துடக்கூடாதுப்பா. சாமி, உமக்கு நன்றி. ஒரு மனுஷனால பரிசுத்தமா வாழ்றது கூடாத விஷயம். அதற்கும் உங்க உதவி கேட்டுதான் வந்து நிற்கிறோம் அப்பா. 1000 வருடம் நீங்க இந்த பூமிக்கு வந்து ஆட்சி செய்வீங்க. அந்த ஆட்சியை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.